23வது நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், அந்த வானத்தில் வந்து மழை பெய்யுது, இருள்கள், இடி மின்னல்லாம் இருக்குன்னு இருக்கு. இடின்னா எல்லாருக்கும் தெரியும் இடின்னா என்னன்னு சொல்லி. இடிக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இடின்னா என்ன தெரியுமா? இடின்னு சொன்னால் மலக்குகளுடைய சத்தம். மலக்கு சத்தம் போடுவாங்களாம், பயங்கரமாக சத்தம் போடுறாங்க பாருங்கள். எதுக்கு சத்தம் போடுறாங்கன்னு சொல்லலை அவர். மலக்கு அங்கேருந்து கத்துவாங்களாம். ஓண்டு கத்துமோ இடியா நமக்கு சத்தம் கேட்குமா. அதே மாதிரி மலக்கு பெருமூச்சு விடுவாராம். எதுக்கு பெருமூச்சு விடுறாரு மலக்குன்னு தெரியல. அது மலக்கு பெருமூச்சு விடுறதா மின்னல் வர்றது. மழை இருக்குல்ல, மழைன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? மலக்குலாம் அழுவாங்களா தான். அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான், வானத்திலேருந்து மழை பெய்யுதுங்கிறான், அதில் இடியும் இருக்குது, மின்னல் இருக்குங்கிறான். இது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் சொன்னோன்னே விளைக்கிறோம். முஸ்லீம் அல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னால் கூட என்ன செய்யும்? மேகத்தில் மழை இருக்கிறது, மின்னல் இருக்குது, இடி இருக்கிறது, சரிங்கன்றுவான். அந்த அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்? மலக்கு சத்தம் போடுறது, மலக்கு பெருமூச்சு விடுறது. மழைன்னா என்ன அர்த்தம்? மலக்கு உட்காந்து அழுதுட்டு இருப்பார். மலக்கு அழுதால் என்னவாயிரும்? மழை பெஞ்சிரும். இதானா? இது எங்கேருந்து எடுத்தீங்க இந்த அர்த்தம்? இது குரானில் உள்ள அர்த்தமா? இது ஹதீஸில் உள்ள அர்த்தமா? அல்லது ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எடுத்த ஜமக்ஷரி இமாம் மாதிரி விஞ்ஞானத்தை ஆராய்ச்சி பண்ணி எடுத்த கண்டுபிடிப்பா? அப்போ குரான் ஹதீஸை விளங்குறதுக்கு தடையாக இருக்காங்களா இல்லையா? குழப்புறாங்களா இல்லையா? நேரடியாக தெளிவாக விளங்குதில்ல. இந்த ஆளுக்கு விளக்கம் சேர்ந்தவனு குழப்புதில்ல, விளக்கம்னு சேர்ந்தவனு குழம்பி போயிடுது. இப்போ மழையை கூட மழைன்னு விளங்க முடியாமல் ஆக்கிடுறாங்க. அதை சாதாரணமாக தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கூட மழை கிடையாது, இடி கிடையாது, இடி கிடையாதுன்னு அது விளக்கமா? மழைன்னா மழை கிடையாதுன்னு அதுக்கு பேர் விளக்கமா? மின்னல்னா மின்னல் கிடையாதுன்னு விளக்கமா? மின்னல்னு சொன்ன விளக்கமா? இந்த மாதிரி சொல்லி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ்